கற்றுப்பாடியதல்ல, பெற்று பாடியது. என்ன பெற்று பாடினார்கள்? திருவருளை பெற்று பாடினார்கள். கற்றுப்பாடினா அளவா இருக்கும், கற்றுப்பாடினால் அளவா இருக்கும், பெற்று பாடினால் அளவில்லாமல் இருக்கும். புரியுதா? அவனருளை பெற்றவர்கள் திருமுறையை தந்தார். ஆகையினாலே இப்படி திருமுறை என்பது சிவபெருமான் நமக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு தனியா செய்த ஒரு பரிசு. தமிழ்நாட்டுக்கு சைவ சமயத்துக்கு தனியா ஒரு ஸ்பெஷல் சலுகை திருமுறை கிடைத்தது. விளங்குதா? திருமுறை கிடைக்கவில்லையானால் நமக்கும் சிவபெருமானுக்கும் தொடர்பே இருக்காது. திருமுறை தொடர்பு படுத்தி வைக்கிறது. தொடர முடியாதவன தொடர்வது. தொடருமா தொடரே, திருவசபா தொண்டனேன் தொடருமா தொடரே, கருதுமா கருதே, நினையுமா நினையே, விளம்புமா விளம்பே என்று திருமாளிகை தேவர் முதலிலே பாடுகிறார். விளங்குதா? ஒளிவளர் விளக்கே உழைப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததொரு உணர்வே, தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, சித்தத்துள் தித்திக்கின்றேனே, அழிவளர் உள்ளத்து ஆனந்தக்கணியே, அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து வந்தாயே, தொண்டனேர் விளம்புமா விளம்பே என்பது திருமாளிகை தேவர் முதல்ல. திருமாளிகை தேவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா? திருவாவடுதுறை ஆதீனத்திலே கோயில் உண்டு இருக்கிறார். திருவாவடுதுறை ஆதீனத்தில் அவர் சிவபெருமானுக்கும் குருவுக்கும் பணி செய்வதற்கு 2 கை போதாதுன்னு அப்புறம் 2 கையை உண்டு பண்ணிக்கிட்டாராம். 4 கை திருமாளிகை தேவருப்பா. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு போனீங்கன்னா பாருங்கோ, திருவாவடுதுறை ஆதீனத்தில் சிவபெருமானுக்கும் குருவுக்கும் பணி செய்ய 2 கை போதாதுன்னு சொல்லி அப்புறம் 2 கை உண்டு பண்ணிக்கிட்டாராம். 4 கை. விளங்குதா? அப்படிப்பட்ட அருளாளர்கள்.